அவர் இங்கே தான் வருவாரு. வந்தா நான் பேசி கன்வின்ஸ் பண்றேன். ஒரு நண்பன் மேல இருக்கிற கோவத்தை இன்னொரு நண்பனால தான் தீர்க்க முடியும். நான் அவர்கிட்ட பேசுறேன், சரியா? வாழ்த்து சொல்ற அளவுக்கு நான் உன்னை பெரிய மனுஷன் இல்லையே. உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். இது பெரிய விஷயம் இல்லையா? கல்யாணமா? எனக்கா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? எனக்கு தெரியாமலே எனக்கு கல்யாணம் நடக்குதா? நீ இங்க வந்ததால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? எங்க மான மரியாதையெல்லாம் போய் தலையில இடியே விழும். உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் உங்க அம்மா கிட்டே இந்த பாரு கதிர், படிப்பு முடிகிற வரைக்கும் இந்த பேச்செல்லாம் பேச வேண்டான்னு நான் தான் என் தங்கச்சிக்கிட்ட சொன்னேன். தங்கச்சிங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், நீயும் என்னை பற்றி தெரிஞ்சுக்க. இந்த பாரு, நீ இன்னைக்கு அவங்கள பார்த்து பேசினதே எனக்கு பிடிக்காத விஷயம். நான் அவளை தான் சொல்லுவேன். எங்கள் அப்பா பேசினப்ப கூட நீங்கள் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலையா? அப்பா சொன்னார், கமலா எடுத்தெறிஞ்சு பேசுகிறா, இனிமே பேசவே கூடாதுன்னு சொல்கிறா. நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு எதுக்கு தண்டனை? நான் தான் அவளை அடக்கி வச்சிருக்கேன். கமலா உனக்கு அப்படின்னு முடிவாச்சே தவிர அதுவே முடிவாகாது. முடிவு எப்படி வேணா மாறலாம். முடிவு எப்படி இருந்தாலும் ரெண்டு விதமாக தான் இருக்க போகுது. ஒன்று சந்தோஷமாக இருக்க போகுது, இல்லைன்னா சோகமாக இருக்க போகுது. என் விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் மனசு வச்சாதான் முடியும். ரவி சார், இந்த கல்லா? ஆனா அந்த கல்லு இல்ல, நான் பச்சை கல்லை ஏத்துறேன். சரிங்க சார். இந்த பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எதுவாக இருந்தாலும் நேரடியாக வந்து பேசுறது தப்பு. நான் அண்ணங்கிற முறையில் உங்கள் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். நீ இப்போ கிளம்பலாம். என்ன நிற்கிற? இல்லை, கமலாவுக்கு ஒன்றும் தெரியாது. அவளுக்கு ரொம்ப நல்ல மனசு. அவளை பற்றி நீ எனக்கு சொல்கிறிய? இல்லை, நான் இங்கே வந்து உங்களை பார்த்துட்டு போனதுக்காக அந்த கோவத்தை கமலா மேலே காட்டாதீங்க. ஏற்கனவே அவளை ஏதோ சொல்லியிருக்கீங்க, அதான் அவள் ரொம்ப சோகமாக இருந்தா. நான் இனிமேல் வலிக்கே போக மாட்டேன். நான் வரேன். ஹலோ ஹலோ, வசீகரன் ஹியர். நல்லா இருக்கீங்களா மிஸ்டர் வசீகரன்? ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். நீங்க? தெரியல. சத்தியமாங்க, ஃபோன்லலாம் தெரியாது. நீங்க யார் பேசுறீங்க? பிசினஸ் ஃபீல்ட்ல உங்க அப்பாவை விட நீங்க தான் திறமைசாலின்னு சொல்றாங்க. குரலை கண்டுபிடிக்க முடியலையா? சத்தியமாங்க, என்னால குரல்லாம் கண்டுபிடிக்க முடியலங்க. இதுவே பழகுன ஒரு ஆண் குரலா இருந்தா உடனே சொல்லிடுவாங்க. பெண்கள் குரலை எனக்கு ஞாபகம் வச்சுக்க பிடிக்காதுங்க. ஓ, இது உங்களுக்கே ரொம்ப ஓவரா தெரியல. இல்லங்க, நான் இது வரைக்கும் பேசினது ஷியாமலா மேடத்துக்கிட்ட மட்டும்தான். ஆமா, நீங்க யாரு? ரதி. நோ நோ நோ, சான்ஸே இல்லைங்க. ரதியோட வாய்ஸ் இது கிடையவே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பெண்கள் குரலை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க. இது ரதி குரல் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல, ஆக்சுவலா நான் சொன்னது வந்து மன்மத ரதியோட குரலுங்க. ரதி பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாளாம். ஆனா அவளோட குரல்லாம் அவ்வளவா நல்லா இருக்காதுன்னு என் தாத்தா பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் உங்க குரல் ரொம்ப இனிமையா இருக்குங்க. ரதி குரல் நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். வாட் a joke. பரவாயில்ல வசீகரன், நல்லா தான் சமாளிக்கிறீங்க. உண்மையை சொன்னேன். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் ஷியாமலா பேசுறேன். ஓ, what a surprise. நீங்களா? அச்சோ, நான் ஒரு பெரிய முட்டாளுங்க. நீங்க இவ்வளவு நேரம் என் கூட பேசிட்டு இருக்கீங்க, உங்க குரலை போய் கண்டுபிடிக்காம இருந்திருக்க பாருங்க. ரொம்ப ஆக்ட் பண்ணாதீங்க. கூல் டவுன், கூல் டவுன். கங்க்ராட்ஸ். என்ன சொன்னீங்க? வாழ்த்துக்கள்னு சொன்னேன். ஓ, வாழ்த்து சொல்ற அளவுக்கு நான் உன்னை பெரிய மனுஷன் இல்லையே. உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். இது பெரிய விஷயம் இல்லையா? கல்யாணமா?
எனக்கா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? எனக்கு தெரியாமலே எனக்கு கல்யாணம் நடக்குதா? ஆர் யூ சீரியஸ்? ஆர் யூ மீன் அபவுட் தட்? ஐ மீன் உங்களுக்கும் ரதிக்கும் கல்யாணம்னு நான் கேள்விப்பட்டேன். ரதி ரதி யாருங்க அந்த ரதி எனக்கு தெரியாம? மன்மதனோட ரதி இல்ல, த ஒன்லி டாட்டர் ஆஃப் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அந்த ரதிய சொல்றேன். ஓ, நீங்க அந்த ரதியை பத்தி சொல்றீங்களா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ரெண்டு ஃபேமிலியும் பேசினது என்னமோ உண்மைதான். பட் அவங்க கேரக்டர் எனக்கு பிடிக்கலையே. அதான் நான் உடனே வேணான்னு சொல்லிட்டேன். இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ரதி தான் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. நீங்க நல்லவரா கெட்டவரான்னு என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லவனா இருந்தா ஆன பிறகு சில பேரு கெட்டவனா ஆயிடுறாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கெட்டவனா இருந்தா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சில பேரு நல்லவனா மாறிடுறாங்க. எல்லாமே சூழ்நிலைய பொறுத்ததுதான்னு அவங்க கிட்ட சொல்லி அனுப்புனேன். ரதி அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அவங்க உங்களை பத்தி என்ன நினைச்சாங்களோன்னு எனக்கு தெரியாது. அவங்கள விடுங்க. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆ, உங்களுக்கு பொண்டாட்டியா வரவ ரொம்ப கஷ்டப்படுவா. ஹலோ ஹலோ ஹலோ. அடடடா, முக்கியமான நேரத்தில் கட் பண்ணிட்டாங்க. நம்ம பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசுனது. சரி, நம்ம அடிக்கடி சந்திப்போம். வச்சிட்டுமா? ஏய் நில்லு. என்னங்க? எங்க போற? சங்கர்ட்ட கொஞ்சம் பேசணுங்க, அதான் போறேன். இப்பதான் சாப்பிட்டுட்டு அவன் மேல போயிருக்கான். இப்ப அவன்கிட்ட போய் என்ன பேச போற? என்ன சண்டைக்காரனே தீர்மானம் பண்ணிட்டீங்களா? பெத்த புள்ளிட்ட பேசுறது கூட உங்க பர்மிஷன் நான் வாங்கணுமா? ஏய், அசடு மாதிரி பேசிட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் வந்தான். அவன் கொஞ்ச நேரமாவது ஓய்வு எடுக்க வேண்டாமா? இந்த பாருங்க, சின்ன வயசுல இருந்தே ஊட்டி வளர்த்தவன் நான். என் புள்ளிட்ட எப்ப பேசணும், எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். பொழுது விடுதே சொல்லாம கொள்ளாம போயிடுறான். எப்பதான் நான் அவன்கிட்ட பேசுறது? ராஜாமணி, அவன் ஒரு டாக்டர்மா. நாளை காலையில் ஒரு ஆபரேஷன் இருக்கும், அதை பத்தி கூட அவன் சிந்திச்சிட்டு இருக்கலாம். உங்ககிட்ட வெட்டி கதை பேசுறதுக்கு தான் அவன் ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கானா? நான் வெட்டி கதை பேசுறேனா வேடிக்கை கதை பேசுறேனான்னு கூடிய சீக்கிரம் தெரியும். மூடிட்டு உங்க வேலையை பாருங்க. இவன் என்ன ஆவுன்னா இங்க வச்சு ஒரு சிக்னல் கட்ட ஆரம்பிச்சிட்டா. இதுதான் அவ ட்ரேட்மார்க்கா? இவ தனியா யார சந்திச்சாலும் ஆபத்து தான். வாலோ, நம்மளும் போவோம். சங்கர், அம்மா. இன்னும் படுக்க போலையா? எத்தனை தடவை சொல்லிருக்கேம்மா, சாப்பிட்ட உடனே படுக்க போறேன். ஆமா ஆமா ஆமா, மறந்து போயிட்டேன்ப்பா. எல்லாத்தையும் மறந்துரு. இப்ப நீ எதை சொல்ல வந்தியா அதை மறக்காம இவங்கிட்ட சொல்லு. ஒண்ணு இல்ல, என் தம்பி செங்கல்வராயன் சிதம்பரத்துல இருந்து போன் பண்ணானா? அவர் ஏமா எனக்கு பண்ண போறாரு? எதுவா இருந்தாலும் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் தான் பேசுவாரு. என்னமோப்பா, ஏதாவது நல்ல செய்தி வராதான்னு போன் பக்கத்திலே காத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் வந்த பாடு இல்ல. ஏதாவது முக்கியமான விஷயமாமா? அது வந்து அது ஒண்ணு இல்லப்பா. ஜோதியும் தமிழும் உமாவை பாக்குறதுக்கு போயிருந்தாங்க. அத பத்தி தானே சொல்ல வந்த. சுத்தி வளைக்காம சொல்லு. ஆமாப்பா, அதான் சொல்ல வந்தேன். அவங்கள நீதானே அனுப்பிச்ச? ஐயோ, நான் போ சொல்லப்பா. தமிழும் ஜோதியும் தான் சொன்னாங்க நாங்க போய் பேசிட்டு வரோம்னு. நான் கூட சொன்னேன், சட்டி சுட்டிச்சு கையை விட்டுச்சு விட்டு தள்ளுங்க, எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட போய் மறுபடியும் பேசிக்கிட்டு வேற பொண்ணை பாக்கலாமேன்னு. அவங்க கேட்கல இல்லைங்க. ஆமா ஆமா, நீ பொய்யே பேச மாட்ட பாரு. சரிம்மா, உமாவை பார்க்க போனாங்க. அதுக்கு என்ன இப்போ? என்னடா இப்படி பேசுற? ஏண்டா, தமிழும் ஜோதியும் சிதம்பரம் போனது உண்மையிலே உனக்கு தெரியாதா? மா, அவங்க போனது இருக்கட்டும்மா. உமா என்ன பதில் சொன்னானா அத முதல்ல சொல்லு. ராஜாமணி கேக்குறான்ல, தமிழும் ஜோதி என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லு அவங்கிட்ட. ஒண்ணும் இல்லப்பா, தமிழும் ஜோதியும் உலகநாதனை போய் பார்த்து பேசியிருக்காங்க.
பொண்ணு சம்மதம்னு சொன்னா நாளைக்கே கல்யாணம் ஏற்பாடு பண்ண நான் தயாரா இருக்கேன்னு அவர் சொல்லியிருக்காரு. உமா நாம பொண்ணு போய் என்ன சொன்னாலோ அதையே தான் திருப்பி சொல்லிருப்பா. இல்ல கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிருப்பா. அதானேம்மா? டேய், அத அவ வீட்ல இருந்து சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. அவ அங்க இல்லையாமே. உமா அங்க இல்லையா? ஆ, ஆமாண்டா, அவ எங்கேயோ வெளியூர் போயிருக்காளாம். ஏமாத்தத்தோட தமிழும் ஜோதியும் திரும்பி வந்திருக்காங்க. ஒரு 10 நாள் கழிச்சு போய் மறுபடியும் பார்க்கலாமான்னு தமிழ் சொன்னான். உமா ஊர்லயே இல்ல. தமிழன் ஜோதியும் அவகிட்ட பேசிட்டு வந்து என்கிட்ட போய் சொல்லிருக்காங்க. ஆ? அவங்கள டேய், ஏய் சங்கரு, ஏய். என்னடா நீ பாட்டு கிளம்பிட்ட? ஏங்க, நான் நடந்ததை தானே சொன்னேன். அதுக்கே விருட்டுன்னு கோச்சிட்டு போறான். ஏன் போறான்னா, நீ புள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருக்கிற லட்சணடி. சும்மா இருக்கிறவனை கிள்ளி விட்டா அவங்க நிப்பானா? அதனாலதான் புறப்பட்டான். என்னையே குத்த சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு யார் நினைப்பு வந்ததோ கிளம்பி போயிட்டான். சரி, எனக்கு ஒரு நினைப்பு வந்துருச்சு, நான் கிளம்புறேன். எங்க? எடுத்து விட்டு மகாலட்சுமி பார்க்க. என்னது? மொட்டை மாடியில குடியிருக்கிற அந்த மகாதேவனை பார்க்க. சொல்ல முடியாது. இந்த ஆள் மகாலட்சுமி பார்க்க போனாலும் போவார். மகாலட்சுமியா பார்க்க போறீங்க, வச்சுக்கிற அவளை ஒரு நாளைக்கு. ஹலோ, யாரு? ஜோதியா? அம்மா. நான் தாம்மா அப்பா பேசுறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. அப்புறம் ஜோதி, தமிழ் இருக்கானா? மாடியில தான் இருக்காரு. அவர்கிட்ட பேசணுமா? வேண்டாம்மா. அப்புறம் ஜோதி, நீங்க உமாவை பார்த்துட்டு வந்ததை பத்தி ராஜாமணி சங்கர் கிட்ட விஷயத்த சொல்லிட்டாமா? சொன்னா என்ன, ஏதாவது ஒரு நாள் சொல்லிதானே ஆகணும். இப்போ வேற மாதிரி ஆயிப்போச்சுமா. விஷயமே உள்டாயி நிக்குது. என்ன சொல்றீங்க? நீங்க உமாவை பார்த்து பேசிருக்கீங்கல்ல, அவ யோசிக்கிறதா உங்ககிட்ட சொல்லிட்டா. ஆமா. ஆனா நீங்க ராஜாமணி கிட்ட என்ன சொல்லிருக்கீங்க? உமா எங்கேயோ வெளியூர் போயிருந்தா சொல்லிருக்கீங்க. இந்த தடி மட முட்டாள் சாம்பிராணி என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? அப்படியே அதை சங்கர் கிட்ட சொல்லிட்டான். சரி, ஆனா இதுக்கு நான் என்னப்பா செய்யணும்? அநேகமா சங்கர் காலையில உங்க வீட்டுக்கு தான் வருவான்னு நினைக்கிறேன். சமாளிக்கிறது உங்க 2 பேர்த்தோட பொறுப்பு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி சரி, கவலைப்படாதீங்க. சமாளிக்கணும், அவ்வளவுதானே. நாங்க பாத்துக்கிறோம். அம்மா பக்கத்துல இருக்காங்களா? அவளா அடுப்புங்கரையில தான் இருக்கிறா. அங்கதான் ஏதாவது தின்னுட்டு இருப்பா. உனக்கு போன் போட்டு பேசுறதெல்லாம் தெரியாது அந்த மடச்சாம்பிராணிக்கு. எப்படியாவது சங்கர் வந்தா சமாளிச்சிருக்குமா? என்ன ஜோதி, அவ ஒட்டு கேட்டாலும் கேட்பான்னு நினைக்கிறியா? அவளுக்கு பக்கத்துல உட்காந்து சொன்னாலே சில சமயம் கேட்காது. சமயத்துல அவளுக்கு டமாரக்காது. கேட்கவா போகுது. அவளை ஏமாத்துறது எனக்கு என்னைக்குமே பெருசு இல்ல. என்ன நீங்க? சரி, நான் வச்சிடுறேன். சங்கர் வந்தா கரெக்டா டீல் பண்ணிக்கோங்கம்மா. சரிப்பா, கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். வச்சிடுறேம்மா. சரி, வச்சிடுறேன். ஜோதி, தமிழ், ஜோதி, வாங்க, கீழே இறங்கி வாங்க. 2 பேரும் கீழே இறங்கி வாங்க. வாங்க சங்கர், உட்காருங்க. உட்கார சொல்லலாமா வேண்டாமான்னு 2 பேருக்குள்ளேயும் மன உறுத்தல். எப்படி வரவேற்கிறதுன்னு சங்கடம். சொன்னா பொய்யா நினைப்பானோங்கிற தயக்கம். டேய், என்னடா என்னென்னமோ சொல்ற? உனக்காக என் மனசே திறந்துருக்குடா. அப்புறம் வீட்டுக்குள்ள வரவேற்கிறதுக்கு என்னடா பிரச்சனை? இல்ல, அவர் ஏதோ சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். சங்கர், நீங்க ஏதோ கோவமா இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்றீங்களா? புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா தான் நடிக்கிறீங்க. டேய், நாங்க நடிக்கிறோமா? என்னடா சொல்ற நீ? அப்போ உமா ஊர்ல இல்லாமலே அவ இருந்ததாவும், அவகிட்ட பேசினதாவும், அவ கொஞ்சம் அவகாசம் கேட்டதாவும் என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைடா. அம்மா சங்கர், நாங்க சொன்னது நிஜம்தான். அப்போ எங்க அம்மா கிட்ட மட்டும் உமா ஊர்ல இல்ல, அவளை எங்களால பார்க்க முடியல, இன்னொரு சமயம் போய் பார்த்து அவ ஒப்புதல் வாங்கிட்டு வரோன்னு சொன்னதெல்லாம் நிஜம்தான். ஏ இல்ல, உமாவை பார்த்து பேசினத அம்மா கிட்ட சொன்னோம்னா அவங்க உமா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அப்புறம் அவங்க மாமா கிட்டயும் பேசுவாங்க. தேவையில்லாம பிரச்சனை வரும். அதனாலதான் இந்த பொய்யே சொல்ல சொன்னாங்க. யாரு?
அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆகாது. ஏண்டா தமிழ், நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்ல எங்க அப்பா அம்மாவுக்கு ஃப்ரெண்டா? இது வரைக்கும் நீ என்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. தமிழ் படிச்சவன் கட்டாயம் போய் பேச மாட்டான், அந்த நம்பிக்கை இன்னும் எனக்கு இருக்கு. ஆனா இப்பெல்லாம் தமிழ் படிச்சவங்க ரொம்ப பேர் பொய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொய்ய என் நண்பனும் பேசுறான்னா என்னால பொறுக்க முடியலடா தமிழ். இது பாரு, இதுக்கு மேல என்னால உனக்கு புரிய வைக்க முடியாது. ஆனா நாங்க சொன்னது அத்தனையும் சத்தியம். சில பேருக்கு சத்தியம் சக்கரை பொங்கல்னு சொல்லுவாங்க. எனக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும், ஆனா சத்தியம் பிடிக்காது. நம்ம அறியாம தடுமாறும் போது சொல்ற வார்த்தைக்கு பேர் தான் சத்தியம். ஓகே, நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா இருக்கலாம், ஆனா தமிழ் நீ போய் பேசிருக்க கூடாது. அது போடா. டேய் சங்கர், டேய் ஹலோ. ஹலோ ஜோதி, நான் சித்ரா பேசுறேன். எந்த சித்ரா? டான்சர் சித்ரா. ஓ சாரி, நீங்களா? எப்படி இருக்கீங்க? என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, டல்லா பேசுறீங்க. எனி ப்ராப்ளம்? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க சொல்லுங்க. ஷங்கருக்கு கால் பண்ணேன், மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. சரி வீட்டுக்கு கால் பண்ணா அவங்க அப்பா தான் எடுத்தாரு. என்ன சொன்னாரு? நடந்தது எல்லாமே சொன்னாரு. ஷங்கர் வீட்டில் இல்லையாமே, அங்கதான் இருக்காரா? ஆக்சுவலா இப்பதான் இங்கேருந்து போனாரு. அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நாங்க அவர் நல்லதை யோசிச்சு தான் அப்படி போய் சொன்னோம், ஆனா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நீ என் நண்பனே இல்லைங்கிற அளவுல தமிழை திட்டிட்டு போயிட்டாரு. நாங்க 2 பேரும் ரொம்ப அப்செட்டா இருக்கோம். அஷிஷோ, விஷயம் இந்த அளவுக்கு போயிடுச்சா? சரி ஜோதி, அவர் இங்கே தான் வருவார். வந்தா நான் பேசி கன்வின்ஸ் பண்ணுறேன். ஒரு நண்பன் மேலே இருக்கிற கோவத்தை இன்னொரு நண்பனால் தான் தீர்க்க முடியும். நான் அவர்கிட்ட பேசுகிறேன், சரியா? நான் வச்சிடுறேன். சரி, பை. வந்த யாராவது பார்க்க போறவங்க போ. என்ன விஷயம்? உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னது? நல்லா இருக்கு நிம்மி. வீடு தெரிய வந்தவங்களை இப்படிதான் உபசரிக்கிறதா? ஏன் வந்து எதுக்கு வந்து கேள்வி மேல கேள்வி கேட்குற? உங்க அம்மா இதான் உனக்கு கத்து கொடுத்தாங்களா? நான் கமலாவை பார்க்கணும். ப்ளீஸ் புரியாம பேசாத கதிர். எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். கமலாவை இங்க பார்க்க முடியாது, போடா. உனக்கு என்ன விளையாட்டா இருக்கா? சும்மா ஆளுக்கு துரத்துறீங்க. உங்க அம்மாவை பார்த்து அவங்க முடிவை தெரிஞ்சுட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, எழுந்து வரதுக்குள்ள போ. சரி, நீ அந்த பக்கமா வா, நான் வரேன். அப்படி வா, வாடா. என்னடி வாங்கி வா. அவன் வந்திருக்கான். கதிர் வந்திருக்கான். அம்மா படுத்திருக்காங்க. அம்மா தூங்கிட்டு தான் இருக்காங்க. நீ வா, நான் கேளுடி. போ போ போ. போடி. எங்க? அங்க. கதிர், நீ இங்க வந்ததால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? எங்க மான மரியாதையெல்லாம் போய் தலையில இடியே விழும். உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் உங்க அம்மா கிட்டே